என் தேவைகளை அறிந்தவர் யெகோவாயிரே. இந்த கூட்டத்தை தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த 3வது நாள் ஆண்டவர் விசேஷ கூட்டத்தை உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, 2 நாட்கள் ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கி நீர் நடத்தி கொடுத்த உம்முடைய வல்ல பெரும் கிரிகளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர் தாமே 2 நாட்கள் அளவும் நீர் எங்களோடு இடைப்பட்ட தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை மூலியமாக தொடர்ந்து எங்களோடு இடைப்பட போகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்பொழுதும் நடைபெறும் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உம்முடைய வல்லமுள்ள கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகின்ற பாடல்களை ஆண்டவரை துதி ஆராதனைகள் மற்றும் ஆண்டவரை விசேஷ பாடல்கள் ஆண்டவரை நாங்கள் செலுத்தும்படியே இருக்கிற காணிக்கை நாங்கள் கேட்கும்படியே இருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரை உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நேற்றிலிருந்து எங்கள் மத்தியில் கொடுத்த ஆண்டவர் வாக்கின்படி ஆண்டவரை உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் பூரணமாய் நிரப்பி எங்கள் மத்தியிலே ஆண்டவரை சொந்தம் ஒரு மாற்றத்தை ஒரு எழுப்புதலையும் கொண்டு வரப்போகிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இதோ வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வீட்டின் பாடல் 47. அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஜெயம் 145வது பாடல். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். 145வது பாடல். முதல் சரணம் மற்றும் 4வது சரணத்தை பாடுவோம். முதல் சரணம் மற்றும் 4வது சரணம். Amen.
தேவ மகிமை Awesome.
சரியான நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் செலுத்திய காணிக்கையும் தொடர்ந்து கேட்கும்படியாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை தேவதாமை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோம். 2 நாட்கள் தேவன் நம் மத்தியிலே பேசினார். இந்த 3வது நாளிலும் கூட கர்த்தர் பேசும்படியாக நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இருதயமாகிய நிலத்தை நாம் பண்படுத்தி வைக்கும் பொழுது வசனமாகிய விதை நம் வாழ்க்கைக்கு அது பலன் கொடுக்க இருக்கிறது. இந்த வேளையில் அந்த சிந்தையோடு கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கிருபைக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீ உயர்ந்தவராயிருந்தும் மனுபுத்திரன் மேலே கண்ணோக்கமாயிருக்கிறவர், மனுபுத்திரரே என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறவர். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உமக்கென்று செலுத்திய எங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை நீர் எங்களுக்கு திரும்ப தருகிறவராய் இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே காணிக்கை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதற்குரிய பலனை எங்களுக்கு நீ தருகிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். தேவரீர் அப்படியேப்பா, இந்த நாளில் உடைய வசனத்தை கொண்டு எங்கள் மத்தியில் நீ பேச போகிற உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதல் 2 நாட்களை ஆண்டவரே ரட்சிப்பையும் ஆண்டவரே உடைய அன்பு மன்னிப்பையும் ஆண்டவரே இந்த 3வது நாளிலே நீ பேச இருக்கிற உடைய வார்த்தையுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து நீர் உடைய வார்த்தையின் வழியாக வெளிப்படுவீராக, ஒவ்வொருவரோடு பேசுவீராக, எங்கள் யாவரோடும் பேசுவீராக. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த உதவி செய்ய கர்த்தருடைய கிரியை எங்களிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் பிள்ளைகள் மேலும் விளங்கட்டும் ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கடந்த உபவாச நாளில் ஆண்டவர் எங்களை குடும்பமாய் கொண்டு வந்தார். அதனால கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேசினார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எழுப்பும்போது இந்த பாடல் மூலியமாக ஒப்பு கொடுக்க சொல்வார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் அவருக்காக மட்டும் வாழணும் அப்படின்னு அறிக்கை செய்வார். அதன்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக அதிகமான காரியங்களை செய்துகிட்டே இருந்தேன். அதில் நான் ரொம்ப திருப்தியாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த உபவாச நாளில் கர்த்தர் வந்து அதிகமான ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசினார். ஊழியக்காரர் சொன்னார், ஆவிக்குரிய இயந்திரமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொன்னபோது அப்படியே எனக்கு ஒரு பயங்கரமான அழுகை வந்தது. நான் ஆண்டவருக்காக அதிகமாக தேடுறேன், பேசுகிறேன், பாடுறேன், செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் அதில் ஒரு ஜீவன் இல்லை அப்படின்றத அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக உணர்த்தப்பட்டேன். அப்போ நம்ம செய்கிற காரியத்தில், இந்த ஊழியத்தில் ஒரு ஜெயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்க ஒரு குறைவு காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னபோது அதிகமாக அந்த நாளில் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்க முடியாத உதவி செய்தார். அது என்னுடைய ஆவிக்குரிய திருப்தியை வந்து நான் இந்த கிடக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி நான் ரொம்ப அதிகமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த நாளில் கர்த்தர் அதிகமாக என்னை திரும்பியுமா அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியாது. இன்னுமா எந்த காரியங்கள்லாம் விடணுமோ அதை விடவும் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி நான் தேடவும் கர்த்தர் அந்த நாளில் ஒப்பு கொடுக்க முடியாது உதவி செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு கூட நாமத்தின் மகிமையுண்டாகட்டும். கடந்த புதன்கிழமையில் முதல் செக்ஷனில் குறிப்பாக சொன்னது என்னென்னா, இன்றைக்கு நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறதில்ல, தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம் என்று சொல்லி, அதுக்கப்புறம் வேத வார்த்தை முடிந்த பிறகு பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக ஆண்டவர் நாளையில் உணர்த்தினார். நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் மாம்சமானவன், அதனால் பலவீனம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. கர்த்தர் அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் என்னை உணர்த்தினார். உடைக்கப்பட்ட உள்ளம் கலங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக என் இருதயம் உடைக்கப்பட்டது, என் கண்கள் கலங்கினது. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாக கர்த்தர் அந்த நாளில் எனக்கு கிருபை செய்தார். என் நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக, அதில் மகிமை உண்டாவதாக. கடந்த புதன்கிழமை அந்த உபவாச கூட்டம் முதல் செக்ஷனில்
நான் எப்போதுமே இந்த எந்த கூட்டம் வைத்தாலும் அதற்கு முன்பதாக நான் ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் ஜெபித்து விட்டு தான் வருவேன். எனக்குள்ளாக அநேக விதமான பாரங்கள் கவலைகள் இருந்தது. ஆனாலும் அந்த நாளிலும் வசனத்தின் வழியாக ஐயா பேசும்பொழுது ஆண்டவர் பயங்கரமாக அவர் கிரியை செய்தார். அதாவது இந்த இளம் வயதில் ஆண்டவர் இந்த ஊழியக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் எனக்குள்ளே சில பலவீனங்கள், நான் எவ்வளவு நான் ஜெபித்தாலும் அடிக்கடி நான் சூழ்ந்து போகிற நிலைமையில் நான் காணப்பட்டேன். யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாத அந்த சூழ்நிலை நான் தவிர்த்து கொண்டிருந்த பொழுது அந்த நாளிலே ஐயா பரிசுத்து கொண்டு அவர் வசனத்து வழியாக பேசின பொழுது அன்றைக்கு கடைசியில் இந்த செய்தி முடிகிற அந்த கடைசி நேரத்தில் தீர்மானம் எடுக்கும்படியான அந்த நேரத்தை ஐயா சொன்ன பொழுது அந்த நேரத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொன்னார், நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் வரமாட்டேங்குது, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அந்த கேள்வியோடு அந்த பதிலோடு ஐயா பேசின பொழுது அன்றைக்கு அந்த வசனம், அந்த வார்த்தை என் உள்ளத்தை பயங்கரமாக அது உடைத்தது. அதன் நிமித்தமாக கடைசி நேரத்தில் அந்த தீர்மானத்தில் உறுதியாக முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தேன். அந்நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே, வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்கென்று வாழணும், உம்முடைய சுத்தத்தை செய்யணும், உமக்கு பிரியமான நடக்கணும்னு சொல்லி அன்றைக்கு அர்ப்பணித்தேன். அந்நாள் முதற்கொண்டு ஆண்டவருக்குள்ளே இன்னுமாக பலப்படும், கர்த்தருடைய வல்லமை ஒன்று பலப்படும், அவருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். நிச்சயமாக சொல்லப்போனால் இந்த நிலைமை வருவது அந்த நாள் செய்தி ஆண்டவர் என்னோடு கூட அவர் இடைப்படுத்த நிமித்தமாக இந்த நாள் வரையிலும் கர்த்தரை நடத்து கொண்டு வருகிறார். இனியும் அவர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரை சாட்சி விட்டு மகிமைப்படுவாராக. ஆமென். இரக்கமுள்ள தந்தையே, எங்களில் ஒன்றுமில்லை என்பதை வெறுமையாக்கப்பட்ட நிலைமையிலே ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி எங்களை கனப்படுத்துகிறவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. இந்த உலகத்திலே உமக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதே உம்முடைய திருச்சித்தமாக இருக்கிறபடியினாலே, அதுவே கனம் பண்ணிக்கொள்ளுகிற காரியங்களிலே பிரதானமாக இருக்கிறபடியினாலே, எங்கள் பரிசுத்தத்தின் மூலமாக, நீர் கொடுக்கிற பரிசுத்தத்தின் மூலமாக இன்றைக்கு உண்மை இன்னும் நாங்கள் கனப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாளிலே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செல்கிறோம். இன்றைய வார்த்தைகளை கொண்டு ஆவியானவரை நீர் பேசும் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபையாராகிய நாங்கள் காது கொடுத்து கேட்கவும் அதன் வழியாக இன்னும் உம்மை கிட்டி சேரவும் நீர் அருள்தார். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதலாவது மத்திய சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு ஐஸ்வர்யனான செல்வந்தனான ஒரு வாலிபன், அவன் செல்வந்தன், அதே நேரத்தில் அவனுக்குள்ளே ஒரு சன்மார்க்க ஜீவியம் இருந்தது. அந்த செல்வந்தன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்தான். ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்கின்றான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான்
எந்த நன்மை செய்ய வேண்டும்? நன்மை செய்தால், நற்கிரியைகள் செய்தால், புண்ணியங்கள் செய்தால் ஒரு நல்ல கதி அடைந்து விடலாம் என்ற ஒரு தவறான எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. புண்ணிய கிரியை செல்லாதே, சுவிரத்தம் தானே. நாம் மனிதர்கள் செய்கிற புண்ணிய காரியம், உதவி செய்வது, தான தர்மம் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து மனிதர்களுக்கு பிரியமுண்டாக வாழ்ந்து தெய்வத்தை பிரியப்படுத்தாதபடி ஒருவன் வாழ்வானால் அதற்கு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், மனுஷன் தான தர்மம் செய்து நல்ல பெயரை சம்பாதித்து உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மக்களெல்லாம் அவனை, அந்த சகோதரியை நல்லவர்கள், இன்னபடி அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நம்மை புகழ்ந்து பேசும்போது அந்த புகழ்ச்சினாலே நாம் பரலோகம் செல்ல முடியாது, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவன் கேட்டது நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை, நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நாம் இங்கே பார்க்கும்போது அவன் தன்னை நல்லவனாக நம் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக காட்டிக்கொள்ள பார்த்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் ஒன்று செய், கற்பனைகளை கடைபிடி. நாம் தொடர்ச்சியாக அந்த 10 கற்பனைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகள், கர்த்தரை குறித்து 3 கற்பனை இருக்கிறது. பெற்றோருக்கு அடுத்த விஷயத்தில் 4வது கற்பனை இருக்கிறது. அடுத்த கற்பனைகளை குறித்து ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகின்றார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் அங்கே சொல்லுகின்றார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தை. இந்த வாலிபன் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஐயா, என் சிறுவயது முதல் நான் இந்த கற்பனைகளை கடைபிடித்து வருகின்றேன். நான் சிறுவயது முதல் இந்த கற்பனைகளை கடைபிடித்து வருகிறேன். என்ன அவன் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறான், தன்னை கர்த்தருக்கு காட்ட விரும்புகிறான், தன்னை கர்த்தருக்கு படம் பிடித்து காட்ட விரும்புகிறான். இவர் முகத்தை காண்கிறவர் அல்ல, இவர் அகத்தையும் சேர்த்து காண்கின்றவர். அப்பொழுது நாம் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நான் சிறுவயது முதற்கொண்டு நான் கற்பனைகள் அனைத்தையும் கை கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னவன் இன்னும், அதுதான் இந்த நாளின் பிரசங்க வசனம், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அவன் என்ன நினைத்தான்? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னது, ஒரு குறைவும் இருக்கிறது போல தெரியல,
நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னவன் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் நான் சிறுவயது முதற்கொண்டு கடைபிடித்து வருகிறேன். இங்கே நம்மில் சிலர் பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். அநேக ஆண்டுகளாக இளைய சந்ததியினர் ஞாயிறு பள்ளி வகுப்பிலிருந்து வசனங்களை கற்று மனப்பாடம் செய்து வேத சத்தியங்களை அறிந்து சத்தியம் அடங்கிய பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் அந்த சத்தியத்தில் வளர்ந்துட்டோம். யாரை போல? இந்த ஐஸ்வர்யவானை போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வேத அறிவு இருக்கிறது, நான் ஒரு சன்மார்க்கமான ஜீவியம் செய்கின்றேன், என்னிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கு எந்த ஒரு துர்மார்க்கமான அனுபவமும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஒரு அநீதியும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லை, நான் பர்ஃபெக்ட், நான் எல்லா விஷயத்திலும் நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், நான் நல்லவனாக தான் இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன குறை உண்டு? உங்களால் என்னிடத்தில் ஒரு குறைவை கண்டுபிடிக்க முடியுமா என்று ஆண்டவர் இயேசுவையே சேலஞ்ச் பண்ணும்படியாக இவன் சொல்லுகின்றான். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று அவன் 20வது வசனத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னோடு சேர்ந்து இப்பொழுது அதற்கு ஆண்டவர் இயேசு என்ன பதில் கொடுத்தார் என்பதை மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம் ஆண்டவர் சொன்னதை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவனை பார்த்து, இயேசு அவனை பார்க்கின்றார். இரண்டாவதாக அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு அவனிடத்தில் அன்பு கூறுகிறார். நாம் எல்லாரும் பார்க்கிறபடி அவர் பாரார், அவர் அன்பின் கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்கிறவர். ஏற்கனவே அவனிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து விட்டார். அதற்காக தான் அவனோடு கூட அவருடைய பொன்னான நேரத்தை அவர் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு வெட்டி பேச்சாக தெரியவில்லை. அவன் விவரமானவன், செல்வந்தன், சிறு வயது முதற்கொண்டு கற்பனைகளை கடைபிடிக்கிறவன் என்றெல்லாம் அவருக்கு தெரியும். அவன் ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்து வந்தான். அவன் தன்னிடத்தில் காணப்பட்ட மறைமுகமான குறைவை அவன் அறியாமல் இருந்தான். அதனால்தான் அவன் கேள்வி கேட்கிறான், என்னிடத்தில் என்ன குறை உண்டு, என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று கேட்கிறான். இயேசுவானவர் அவனுக்கு இப்பொழுது நேரடியாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார். என்னோடு நீங்கள் மார்க் 10:21 பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அவன் கேட்டது நன்றாக கவனிங்க, என்னிடத்தில் என்ன குறைவு? கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறியும்படியாக நாம் செவி சாய்க்கிறோம், உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நேற்று இரவிலே நாம் பார்த்தோம், அவருடைய
மகிமை பிரசன்னம் நம்ம மத்தியிலே வந்து இறங்கும்போது ஒரு எக்ஸ்ரே அந்த உடலுக்குள்ளே பாய்ந்து மறைந்திருக்கிற மர்மத்தை படம் எடுத்து கொண்டு வருவது போல ஒரு ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த வயிற்றுக்குள்ளே அல்லது மூளையில அல்லது வேற இருதயத்தில் அல்லது கற்ப பையில எந்த அவயவமா இருந்தாலும் சரி, மறைவாக இருக்கிற அவயவத்தை அந்த ஸ்கேன் படம் பிடித்து காட்டுவது போல கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் நம் இருதயத்தின் தோற்றங்களையும் அவர் அறிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவர் கிரியை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் திறந்த மனதோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். வசனத்தை சொல்லுகின்றோம், வசனத்தை வீட்டிலே சென்று வாசிக்கலாம். அந்த வசனத்திற்கு ஆவியானவர் விளக்கம் கொடுக்கும் போது ரெடி ஆயிட்டோம். அப்பதான் வேத வசனத்தை பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்க கூடாது. அதற்காக தானே கர்த்தர் வியாக்கியான நேரத்தை நமக்கு கொடுக்கிறார். வியாக்கியான வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனத்தை ஆவியானவரை போதிக்கின்றார். நாம் அந்த வசனத்தை மிகவும் கூர்மையாக கவனிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் தான் கர்த்தருடைய வார்த்தை. இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். The Bible says he loved that particular young man with a view to love him. He is conversing with him, talking with him, taking time to answer his questions patiently. அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாக தன்னுடைய விலையேற பெற்ற நேரத்தை ஒதுக்கி அவனுக்கு தக்க பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதே இயேசு நம்முடைய சந்தேகங்களை நீக்கி நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி அவர் நேரம் எடுத்து சத்திய ஆவியானவர் சத்திய வரலாறு இயேசு கிறிஸ்து அவர் நேரம் எடுத்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுத்தால் அவர் நம்மோடு கூட பேசுவார். நம் தேவன் அன்புள்ளவர். அவனில் அவர் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னிடத்தில் தம்பி, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அவர் சொல்கிறதுனால அவனை புறக்கணிப்பதற்காக அல்ல, அவனை ஒதுக்கி தள்ளுவதற்காக அல்ல. அவருடைய அன்பு, அந்த அன்போடு கலந்த உண்மை, the fact combined with love, the love combined with the truth, சத்தியமும் அன்பும் இரண்டும் சேர்ந்து கலந்து அவனுடைய செவிகளில் விழும்படியாக என்ன சொல்லுகிறார்? அவனிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார், அவர் அன்பு கூர்ந்து பேசினார், அன்பு கூர்ந்து ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ ஏன்பா இங்க வந்த? குறையா இருக்கிற மனுஷனுக்கு வருவதற்கு இந்த இடமில்லையே. நானே பரிசுத்த தேவகுமாரன், இந்த இடத்துக்கு நீ எதுக்கு வந்த என்று அவனை கேட்கல. முதலாவது எம்பெருமான் இயேசு அவரிடத்தில் அன்பு கொண்டார். அந்த the same Jesus is loving you. The same Jesus is loving you. அவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுவாரானால் உங்களை ஒரு விரோதியாக பாவித்து குற்றம் சாட்டி குறை சொல்லி துரத்தி விடுவதற்கு அல்ல, உங்களை அவரிடம் அவர் சேர்த்துக் கொள்வதற்காக.
அன்பின் அரவணைப்புக்குள்ளாக நீங்கள் வருவதற்காக அவர் குறைகளை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் அவர் நமக்கு சுட்டி காட்டுகிற குறைவுகளை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் உன்னை தானே மாற்றி நலிந்திடுவாய். நீ குற்றமில்லைன்னு சொன்னார், நீ உன்னை ஏமாற்றிக் கொள்வாய். அப்போஸ்தலன் யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது முதல் அதிகாரம் அங்கே 9வது 8வது 9வது வசனங்களிலே சொல்லுகின்றார், நாம் நம்மிலே குற்றம் இல்லை என்று சொல்லுவோமானால், நம்மிலே பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நாம் பொய்யராயிருக்கிறோம். சத்தியம் நமக்குரியதாக நம்மை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர், சத்தியவரன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னவர் அந்த குறையை நீக்கும்படியாக ஒரு பரிகாரத்தையும் ஒரு நோயை டயக்னோஸ் பண்றாரு. அந்த நோய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நோய் என்ன என்று மருத்துவர் அறிந்து கொள்வது நமக்கு எந்த பயனும் கொடுக்காது. அந்த நோயிலிருந்து நாம் சுகம் பெற முடியாது. அந்த டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுக்கணும், சுகமாவதற்குரிய வழியை நமக்கு காட்டணும். நம்ம பரம வைத்தியர், ஆத்ம வைத்தியர், பாவ நாசகன், பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கின்றார், நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதற்கு பிறகு நீ என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வருகிறதை குறித்து, நித்திய ஜீவனை அடையும்படியாக எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும் என்பதை குறித்து உன் உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் காணப்படுகிறது. உன் உள்ளம் அமைதி கொள்ளலையே. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறியே. முதலாவது செய்ய வேண்டியதை நீ தீர்மானிக்காம, முதலாவது சொல்ற வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீ மேற்கொண்டு போகணும்னு நினைக்கிற நேரம் பரலோகம் போயிடுவியா? நீ பரலோகம் நேரம் போக முடியாது. நீ பரலோகம் போயிடுவது என்று நீ இருமாங்கி இருக்கிறாயா? நீ பரலோகம் போக முடியாது. நீ பரலோகம் செல்வதற்கு முன்பாக ஒன்று செய். அந்த நல்லதை இன்றே செய். அது நன்று. எது நன்று? நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும், ரொம்ப பரிதாபமான ஒரு ட்ரீட்மெண்ட். சில நேரத்தில் சில நோய்களுக்கு ஓரல் ட்ரீட்மெண்ட் சொல்றோம். வாய் வழியாக மாத்திரை சாப்பிடுறது அல்லது சிரப் கொடுக்கிறது, சரியா போயிடும். சில நோய்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் செய்து குணமாக்குகிறார்கள். நம்ம இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அவருக்கு இருதயத்தில் பிரச்சனை இருப்பதை கண்டு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் டெல்லியில் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்திருக்கிறார்கள். கடுமையான ஆபரேஷன். இல்லைன்னா அவர் பிழைக்க முடியாது. இந்த நெஞ்சை எலும்பு குழம்பு ஒரு ஆபரேஷன் செய்கிறார்கள். இருதயத்தை சுத்திகரிப்பதற்காக ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லுகின்றார்கள். அந்த இருதயத்தை, அதன் பேர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி. கறிக்கடையில் அந்த பாய் அந்த ஆட்டு விழா எப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுபோல ஒரு மனிதனுடைய இந்த நெஞ்சகத்தில் எதிர்க்க அதை பிளந்து மிஷினை வச்சு
எலும்பெல்லாம் கட் பண்ணி சதையெல்லாம் அறுத்து நரம்பு எதுவும் பாதிக்காதபடி அதை அப்படியே இப்படி கொக்கி போட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு மருத்துவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு அந்த இருதயத்திற்குள்ளே சர்ஜரி பண்ணுவாங்க. ரத்தம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், உயிர் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும். ஆப்ரேஷன் நடக்கும். ஆப்ரேஷன் முடிந்த பிறகு அந்த மனுஷனுடைய ரத்தம் அவனுடைய உடலில் செலுத்தப்படும். அவனுடைய இருதயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரத்தத்துக்கும் இருதயத்துக்கும் அதான சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்களோட டாக்டர் சொல்லுவார், உன் இருதயம் இப்பொழுது சரியாக வேலை செய்கிறது, பிபி நார்மலாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கவுண்ட் சரியாக இருக்குது என்று சொல்லி அந்த வியாதி சுகமான அந்த நிலைமையை, அந்த வளர்ச்சியை மருத்துவர்கள் அட்டண்டர்கிட்ட அல்லது பேஷண்ட்டுக்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். Until otherwise your problem is solved, you cannot get cured. உன் பிரச்சனை, உன் பாத பிரச்சனை சரியாக வரைக்கும் உனக்கு விமோசனம் இல்லை. ரொம்ப கடுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் இயேசு செய்தார். அவனுடைய பலவீனம் எதில் இருக்கோ, அவன் எதுக்கு அடிமையாக இருக்கிறானோ, அவன் எதை வணங்கி கொண்டிருக்கிறானோ அதை பாயிண்ட் பிடிச்சாரு. நீ நல்லா இருக்கிற, உன்னுடைய நரம்பு சம்பந்தமான அந்த அவயவங்கள்லாம் சரியா வேலை செய்யுது, ஜீரண உறுப்புகளெல்லாம் வேலை செய்யுது, சுத்திகரிப்பு உறுப்புகளெல்லாம் வேலை செய்யுது, இன்னும் உடலில் இருக்கிற மற்ற அவயவங்கள் அந்த மண்டலம் எல்லாம் வேலை செய்யுது. ஆனால் இதய சம்பந்தமான வியாதி உனக்கு இருக்குது, நீ சுகமாக வேண்டும் என்று ஒரு மருத்துவர் சொல்வது போல ஆத்தும நேசர் அந்த வாலிபனிடத்தில் அன்பு கொண்டு அவனோடு சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அவன் அதை ஒரு குறைவாக நினைக்கல, அவன் அதை ஒரு பாக்கியமாக, எதை பாக்கியமாக நினைச்ச, செல்வம் எனக்கு வேண்டும், சாகரத்துக்கு எனக்கு போக வேண்டும், நான் மறைந்த பிறகு அடுத்த சந்ததிக்கு, அதற்கு அடுத்த சந்ததிக்கு இந்த பணம் நான் வைத்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் பணத்தை அவன் அதிகமாக நேசித்தான். அந்த பணத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த செல்வம் என்பது பணம் மாத்திரமல்ல, அது நிலமாக இருக்கலாம், அது நகையாக இருக்கலாம், பேங்க்ல இருக்கிற பேலன்ஸாக இருக்கலாம், நீ எங்கேயுமே போடாதபடி வீட்டில் வைத்திருக்கிற ஒரு கருப்பு படமாக இருக்கலாம், எல்லாம் செல்வம். இன்று மாலையில் ஒரு பாடணும், செல்வத்தின் பற்றி எல்லாம் உதவி. நான் இயேசுவின் பின்னால நான் போக தீர்மானித்தேன். நான் இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்கள் செல்வத்தோடு வாழலாம் என்று நினைக்கிற வரைக்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பதிலாக நீங்கள் செல்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை வழிபடுவதற்கு பதிலாக நீங்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். செல்வத்தின் பற்றி வேதத்தில் அதுக்கு கூறுகிற இன்னொரு பெயர் பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை. ஒருவேளை வெளிப்படையாக நாங்கள் போட்டுக்க மாட்டோம், கழுத்தில் போட்டுக்குவோம், எங்க காதில் போட்டுக்க மாட்டோம். பெந்தகோஸ்து அனுபவம் எப்படி இருக்கு பாருங்க. பாதி பெந்தகோஸ்து, full பெந்தகோஸ்து. That is not mean that you don't have any attachment with properties and money. நீ அப்படி காணப்படுகிறதுனாலே, ஒரு தியாக வாழ்க்கை வாழ்வது போல நீ காணப்படுகிறதுனாலே, நீ ஒரு ஏழையை போல நீ ஒரு வேஷம் போடுகிறதுனாலே நீ செல்வத்தின் பற்றி இல்லாத ஆள் அல்ல. உன் இருதயத்தை
அதுக்கு வேதம் கூறுகிற வார்த்தை பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. இந்த மாதிரியில் நான் இயேசுவை தான் தெய்வமா நம்பியிருக்கேன். அவருக்கு மாத்திரம்தான் நான் உண்மையா இருக்கிறேன். பணம் அவசியம்தான், ஆனால் அந்த பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நகை அவசியம்தான், அவசர ஆபத்துக்கு உதவும். அதனால அந்த நகை மேல பற்று வைத்து நல்லவரை விட்டு விடக்கூடாது. நாம் தங்கி வாழ்வதற்கு ஒரு மனை, அந்த மனையில ஒரு வீடு அவசியம்தான். ஆனால் 2, 3, 4, 5, 6, 7 என்று நாம அந்த அசையாத சொத்துக்களை நம்ம அப்படியே விஸ்தரித்து கொண்டே போகணும்னா அவ்வளவு தூரம் விக்கிரக ஆராதனை பரவி கொண்டே போகும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இராமல் பொருளாசை கட்டுகிறவர்களாக காணப்படுவீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வழியை தேடுகிறவர்களாக நீங்கள் நரகத்தில் பிரவேசிப்பதற்குரிய வழிகளை இந்த பூலோகத்தில் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாக்கியம் சொன்ன உடனே அந்த செல்வ சீமான் என்ன செய்தான் என்று பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். நேற்று மாலையிலே செய்தி கேட்டு நேற்று வந்தவர்களில் சிலர் இன்றைக்கு காணும். ஒரு மனமாற்றத்தை விரும்பாதவர்கள், கிறிஸ்துவுக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்பாதவர்கள், ஆண்டவரை பின்தொடர விரும்பாதவர்கள் தோன்றி மறைவார்கள். கர்த்தரை அதிகமாக தேட விரும்புகிறவர்கள் வசனமாகிய இதை தேடும்படியாக உலகத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் செல்வார்கள். எங்கெங்கெல்லாம் வசனம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லும்போது கேட்க வேண்டியவர்கள் அதை நாடி செல்வார்கள். இந்த வாலிபனுக்கு அந்த விருப்பம் இல்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை அன்பர் இயேசு சொன்ன இந்த வழிகாட்டுதலை அவன் காதால கேட்டபோது அவன் மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். கேள்வி கேட்டது எதுக்காக? அவனுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வந்தது, ஆனால் அதற்கு பரிகாரம் வரவில்லை. இப்படிதான் தூண்டில் போடும்போது அந்த கொக்கில முள்ளில் இருக்கிற இறைய சில மீன்கள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த முள்ளை விட்டுடும். ஒரு சில மீன்கள் அந்த இறையை விழுந்து விடும் பொழுது அந்த தூண்டில் போடுகிறவன் அந்த மீனை, இறையை விழுகிற மீனை எடுத்து கரையில் போடுவார். அதுதான் ஆத்ம ஆதாயம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுகிறவர்களாக இராமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விழுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞாயிறு அன்றைக்கு நாம் கேட்டோம், சத்தியத்தை விற்காதே, சத்தியத்தை வாங்கு. காற்றை உள்ள வாங்குறல்ல, சத்தியத்தை வாங்கு. அந்த ஆக்சிஜன்ல பலன் இருக்குது. அந்த சுத்த காற்று உன் சுவாச உறுப்புகளுக்குள்ள போகணும். அப்பொழுதுதான் நீ ஜீவிக்க முடியும். அதுபோல சத்திய வசனம், சுத்த வசனம், வல்லமை வார்த்தை, உன்னை குணப்படுகிற வார்த்தை, உன்னை வழிகாட்டுகிற வார்த்தை நீ வாங்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி பதில் செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யும் போது நீ அதற்கான பலனை பெற்றுக்கொள்வாய். இந்த வாலிபன் துக்கம் அடைந்தவனாக அவன் திரும்பி போனான். அவன் செய்த 3 காரியங்களை
இப்பொழுது நாம் ஒருமுறை நாம் நினைப்பூட்டிக் கொள்வோம். முதலாவது, அவன் அழகின முறையும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அவனுக்கு இருந்த ஆசையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதை கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவை அவன் அணுகினது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. இன்றைக்கு அப்படிதான் ஒரு சிலர் இந்த ஆரம்ப அனுபவத்தோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். We do come to the church, we want to attend the meeting, சர்ச்சுக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், அந்த ஆசைலாம் இருக்கு. இந்த தம்பிக்கு அந்த ஆசை இருந்தது. வேதம் சொல்கிறது, அந்த பாதி வழியே ஆண்டவர் இயேசு வரும்போது அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். அவனுக்குள்ள தாழ்மை காணப்படும். இயேசுவானவரிடத்திலிருந்து ஒரு மேன்மையான காரியம் தனக்கு கிடைக்கும் என்று நம்பி அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். His approach was good. His initiative was good. But without taking any decision, without taking any decision, whatever may be your approach and whatever may be your desire, that will not work it out. தீர்மானம் செய்யாத வரைக்கும் நீங்க என்னன்னா சூப்பரா அணுகினாலும் அந்த ரட்சிப்பை குறித்த ஆசை உங்களுக்கு மனசுல இருந்தாலும் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இல்லை என்றால் இந்த வாலிபன் திரும்பி போனது போல இந்த 3வது நாள் கூட்டத்திலும் நீங்கள் அப்படிதான் பெருமையாக திரும்பி போவீர்கள். இந்த கூட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த தம்பி மனம் முறிந்து மனம் அடைந்து அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். இந்த துக்கத்தோடு திரும்பி போவதற்கு நம்மை நடத்துகிற ஒரு இடம் அல்ல. இது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு நல்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு நேரம். இந்த நேரத்தை நாம் ஒரு தீர்மானம் செய்து நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, கற்பனை சிறுவயது முதல் அவன் கை கொண்டவனாக இருந்தான். அப்ப இப்ப சொல்லுங்க, ஒரு டிக்கெட்டுக்கு நான் கூட சிறு வயது முதல் எல்லா கற்பனையும் நான் கடைபிடித்து வருகிறேன். கர்த்தர் இன்று மாலையில் சொல்றாரு, நீ சிறு வயது முதல் நீ எல்லா கற்பனையும் கடைபிடித்து வந்தாலும் உன்னை நீ நேசிப்பது போல உன் சகோதரனுக்கு நீ அன்பு கூறாமல் இருப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறாமல் போவாயானால் நீ அவரை வணங்குவதற்கு பதிலாக நீ பொருளாசை என்கிற விக்கிரகத்தை வணங்குகிற மகளாக காணப்படுவாய். உனக்கு எது போதும், உனக்கு எது இருக்கிறதோ அது போதும் என்று சொல்லு. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. அந்த பண ஆசையை சிலர் நம்பி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். இந்த தம்பி இயேசுவுக்கு புறமுதுக்கு காட்டி துக்கத்தோடு திரும்பி போனார். மூன்றாவதாக, அவனை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு தலையாட்டார் கேட்கிறான். அவன் மீது அன்பு வைத்து அவனை நேசித்தார். இந்த மாலையில் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த உலகத்தில் உன்னை யாரும் நேசிக்கலனாலும் உன்னை நேசிக்கும்படியாக ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு. அவர் அன்பே உருவானவர். நாம் சமீபத்தில் தியானித்தோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான தேவனுக்குள்ளே அன்பு பொங்குகிறது. அந்த அன்பு பொங்கி எழுகிறது. அந்த அன்பு பரவி செல்கிறது. அந்த அன்பு அவரிடத்திலிருந்து
அந்த அன்பின் வார்த்தை உன் செவிலே விழும்படியாக அவர் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் அன்பு கூறுகிறார். அவனை நேசித்து அவனோடு கூட பேசுகிறார். அவனுடைய அன்பு புரியலையா? இன்னும் அவருடைய அன்பு அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈன குருசை தெரிந்து கொண்டு ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டு சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் கடைசியாக சிந்துகிற வரைக்கும் பாடுகளை ஏற்றாரே, துக்கங்கள் சுமந்தாரே, சவுக்கடிப்பட்டாரே. இவருடைய அன்பு இன்னும் புரியவில்லையா? அந்த தியாக அன்பு இன்றைக்கும் உன்னை தேடி வருகிறது. எதற்காக? நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த தியாக அன்பு உன்னை தேடி வருகிறது. The love of Jesus is the sacrificial love. தன்னையே ஒப்பு கொடுத்து, தன் இன்னுயிரை ஒப்பு கொடுத்து, சரீரத்தை சின்னாபண்டமாக்க தடை ஒன்று சொல்லாமல் அதை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவனுடைய மிகுந்த தியாகம் உனக்காக எனக்காக செய்யப்பட்டது. அந்த தியாகத்தை எண்ணிப்பார். அந்த தியாகத்தை எண்ணி பார்க்கிற நீ அந்த இயேசுக்காக இன்றைக்கு ஒரு தியாகத்தை செய்யும். இந்த செல்வம் எனக்கு வேண்டாம், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த நகை எனக்கு வேண்டாம், இருக்கிற வீடு ஒன்று போதும். பெருகுமார் ஐயா சொல்றாரு, தங்கி வாழ்வதற்கு ஒரு நல்ல வீடு கொடுத்தீங்கன்ட்டு. இன்னும் எத்தனை வீடு வேணும்? எத்தனை கொடுத்தாலும் நம்ம அதில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். கடந்த இரவிலே நாம் தியானித்தோம். ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்குறாரு வாழறதுக்கு, இன்னொரு போர்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்னொரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு அந்த வாடகை காசை நாமே அனுபவிக்கப்படியாக இருக்கிறோம். நம்ம விக்கிரகணக்காரர் இல்லையா? அதை ஏசப்பாவுக்கு சேர வேண்டிய பங்கு இல்லையா? அவர் உன் செல்வத்துக்கு எஜமானனானால் உன் செல்வம் ஒவ்வொன்றிலிருந்தும் நீ அவரை கனப்படுத்த வேண்டும். நீயே அதை அனுபவித்துக் கொண்டிருப்பாயானால் நீ அனுபவிக்கும்படியாக தீர்மானித்திருக்கிற அந்த செல்வம் ஒரு விக்கிரகம். நீ செய்கிறது விக்கிரக ஆராதனை. 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்குள்ளே பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை காணப்பட்டது. நாம் இப்பொழுது முடிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இப்பொழுது ஒருவர் எடுத்தவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 3:5 கொலோசியர் 3:5வது வசனம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விக்கிரக ஆராதனை விபசாரத்துக்கும் அசுத்தத்துக்கும் மோகத்துக்கும் துரீச்சைக்கும் சமமா இருக்குது. ஐயோ, நான் அது போல பாவம் செய்யறதில்லை சாமி, அவன் பண்ற மாதிரி அவன் பண்ற மாதிரி நான் பாவம் அது போல பாவம்லாம் செய்யல. நீ என்ன பாவம் செய்யற? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை உனக்கு உண்டா? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு விதமாக சொன்னார். லூக்கா 12:15. பின்பு நம் ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் ஐயோ அதுல ஜீவன் இல்லை.
எவ்வளவு ஆழமாக அதிகமாக அந்த பொருள் மேல செல்வத்தின் மேல நமக்கு பற்று வருதோ, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் பட வென்று நட்டு கலந்த ஓடுகிற வாகனத்தில் அந்த வீலில் டைட் பண்ணப்பட்ட அந்த நட் அண்ட் போல்ட் எல்லாம் கழண்ட அந்த எப்படி அந்த காரை விட்டுட்டு அந்த சக்கரை கழட்டி ஓடுமோ, அந்த காரை வேற திசையில அது திருப்பிடுமோ, எந்த மரத்துல போதுமோ சவுத்துல போதுமோ நிறுத்தி வைக்கப்பட்ட வண்டி மேல போதுமோ நமக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஏசப்பா சொல்லாத யார் சொன்னது? இப்போ இந்த வசனத்துல ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, தேவ ஜனங்களே, மீட்பு திருச்சபையே, இங்க ஒரு அக்கா கூட புதுசா வந்திருக்காங்க. நம்ம யாரா இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் அந்த வசனம் எனக்கு உங்களுக்கு புறப்பட்டு வருது. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. திருடனை குறித்து எச்சரிக்கையா இருக்கீங்களே. அக்கினி பற்றி எரிய போது பற்றிக்க போதுன்னு நெருப்பை குறித்து எச்சரிக்கையா இருக்கீங்களே. நல்ல பாம்பு கட்டி வந்துடும் சொல்லிட்டு எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? ஐயோ, சாதாரண கொசு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலை போட்டு மறைச்சி உங்க உடம்பை எச்சரிக்கையா காத்து கொள்றீங்களே. உங்க ஆத்மாவை காத்து கொள்ள மாட்டீங்களா? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. இப்படி சொல்லலாமா? ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம பணத்தோடும் பொருளோடும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறவனுக்குள்ள அவன் காலியா இருக்கிறான். அதுக்கு இன்னொரு பேரு ஜீரோ. என்ன இல்லை, நடைபெணமாக இருக்கின்றான், ஆனால் ஜீவன் இல்லை. ஆத்மா இருக்குது, ஆனால் ஆத்மாவுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. அந்த மனுஷன் இன்றைக்கு மறித்தால் அவன் எங்கே போவான்? காதல் அருந்த ஊசி கூட கடைசி வரைக்கும் வராது. வீட்டோட சிலர் நின்று விடுவார்கள். நீ மறித்த அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் சுடுகாட்டுக்கு வர மாட்டாங்க, அல்ல இடுகாட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த சடலத்துக்கு வீட்டில் இருந்த நல்லா அழகு கட்டிட்டு பாய் சொல்லிடுவாங்க. யோகு சொன்னான், நான் நிர்வாணியாக பிறந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன். இந்த உலகத்தில் நீ சம்பாதித்த நகைகள், ரொம்ப பேருக்கு நகையெல்லாம் போயிடுச்சுட்டு ரொம்ப அழகியோட கண்ணீரோட இருக்கீங்க. புருஷன் கூட சண்டைனால அதில் தான் சண்டை வருது. வாங்கி வச்சிடறாரு எங்கள் வீட்டுக்காரு. சண்டை போடுறீங்களா? சோதனை சொல்லுங்க. அது உனக்கு அவசியமானால் அவசியமான நகைகளை ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். எனக்கு சிலருடைய காரியங்கள் தெரியும். தன் புருஷன் செய்கிற அந்த வியாபாரத்தில் வந்த பொருளாதார பிரச்சனை மீட்டுக் கொள்வதற்காக அந்த மனைவி தன்னுடைய சொந்த தாலி செய்தியும் அந்த தாலி முனையிலே இருக்கிற அந்த கணவன் கட்டின அந்த தாலி, இந்த டாலரை புருஷனை எடுத்து கொடுத்து, நீங்க இதை விற்று உங்க கடனை அடைங்க, நம்ம பிரச்சனையோடு கூட வாழ வேண்டாம், நமக்கு தாலி முக்கியம் இல்லை, ஆண்டவர் காசு கொடுக்கும் பொழுது அந்த தாலியை வாங்கிக் கொள்ளலாம் என்று அந்த சகோதரி தன் கணவரை உற்சாகப்படுத்தினார்கள். மீண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் வர ஆரம்பித்தது. அந்த தாலி வாங்கி கொண்டார்கள். எது நமக்கு அவசியமோ அது நமக்கு அவசியம் தேவை, அதெல்லாத்தையும் எடுத்து கடாசிட்டு நாம் ஓட்டாண்டே வாழணும் தேவ சித்தம் இல்லை. ஆனால் எது நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரோ அது நமக்கு போதும் என்று நாம் நினைக்க வேண்டும். போதும் என்கிற
மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் முக்கியம், பொருள் முக்கியம் இல்ல. தேவ பக்தி தான் முக்கியம், அதுதான் மிகுந்த ஆதாயம். 1 தெசலோனிக்கேயர் கடைசியாக பிரசங்கியார்கள் சொல்வார்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். 2:5 எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாக மாயம் கொண்டவும் இல்லை. தேவனுடைய சாட்சி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? பவுல் சொல்றாரு, ஒரு பிரசித்தி பெற்ற வல்லமை பெற்ற கிருபை நிறைந்த ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, நாங்கள் என்று சொல்லும்போது பவுலும் அவனோடு கூட இருந்த சக ஊழியர்களும், அவனும் அவனோடு கூட இருந்த சக ஊழியர்களும் கேட்குற மாதிரி அந்த கேள்வி என்ன சொல்ல அவரை நல்லா திட்டு போறாரு. என்ன சொன்னான்? சாட்சி சொல்றான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்ல போறோம்? நான் அதை மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க ஏவப்படுகிறேன். அவன் வாழ்ந்த அந்த காலத்தில் தெசலோனிக்கே சபையில் ஊழியம் செய்த பவுல் இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் சொல்றாரு, நீங்க தெரிஞ்சிருக்கிறபடி நான் சொல்ல போகிற உண்மை புதிரானதில்லை, ரகசியமானதில்லை, எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் பவுலாகிய நானும் என்னோட கூட இருக்கிற ஊழியக்காரரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக இச்சகமான வார்த்தைகளை சொல்லவும் இல்லை, பொருளாசை அற்றவர்களாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இன்னொரு வார்த்தை அவர் சொன்னாரு, பொருளாசை உள்ளவர்களாக. உள்ள பொருளாசை இருக்குது, வெளியில பார்த்தா எல்லாம் முற்று துறந்த முனிவர் போல காணப்படுகிறார். உள்ள பொருளாசை இருக்கு, பணம் இருக்கு, பணம் சேர்க்கலாமா, பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா, அதை கொண்டு எனக்கு கட்டலாமா, அதை கொண்டு பெருக செய்யலாமா. நம்பிக்கை இல்லாதவர்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர அவரோடு காத்திருக்கிறோம். அவர் எந்த நேரத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது. அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை சந்திக்க வேண்டி இருக்கிறாரு. மாயம் பண்ணாதீங்க, மாயம் பண்ண வேஷம் போடாதீங்க, ஒரிஜினலை காட்டுங்க. சில அம்மாமாருங்க நார்மலா நகையெல்லாம் வெளியில போட்டு வர மாட்டாங்க. அந்த ஆரம் ஒன்று இருக்கும், கல்யாண மேடையில் பார்க்கலாம் அந்த ஆரத்தை. வேஷம் இல்லையாது. கோயிலில் ஒரு வேஷம், குளத்தில் ஒரு வேஷம், ஃபங்க்ஷனில் ஒரு வேஷம். அதுக்குதான் பவுலுடைய முதிவுபடுத்துகிற வார்த்தை, நாங்கள் பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணல. We are very frank. Everything is transparent. நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். மறைவானது ரகசியமானது ஒன்றுமில்லை என்று நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். கருப்பு பணம் இருக்கிற வரைக்கும் நம்மால சொல்ல முடியாது. கருப்பு பணம் அரசியல்வாதி இடத்திலும் சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு தான் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்ல அருமையானவர்களே,
ஆண்டவரை உத்தமமாக தேடுவது போல பாவனை பண்ணுகிற நமக்குள்ளே கருப்பு பணம் இல்லையா? பொருளாசையாகி இருக்கிற ஆராதனை இல்லையா? யாரை வழிபடுகிறோம்? எம்பெருமான் இயேசுவை வழிபடுகிறோமா? அல்லது உலக பொருளை மறைந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, எடுபடக்கூடிய, விட்டு ஒரு நாளில் ஓடக்கூடிய அந்த செல்வத்தை நம்பி அதை கூட்டி ஜெபம் செய்வோம். வந்தவன் இழந்தவனாக திரும்பி போனான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 3வது நாள் கூட்டத்தில், இந்த கடைசி நாள் கூட்டம், இந்த மாதத்தின் கடைசி தேதி, இந்த உலகம் நமக்கு சொந்தமானது. உலக செல்வங்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. துக்கமனதோடு வீட்டுக்கு போக வேண்டாம், சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போக முடியாது. ஒரு தீர்மானம் செய்வோம். ஒரு தீர்மானம் செய்தார், என் ஆஸ்தியின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் அநியாயமாய் சம்பாதித்ததில் கணக்கு பார்த்து 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். இந்த ரட்சிப்பை நாம் எழுந்து போகும்படியாக ஜீவனுக்கு சொந்தக்காரன் நாம் வாழ்க்கையில் பூமியில் படைத்தவரும் நகைக்கு அடிமையாக மாட்டேன், பணத்துக்கு அடிமையாக மாட்டேன். நான் இயேசுவுக்கு அடிமை. அவர் நம்முடைய சொந்த ரத்தத்தால் எனக்கு விலைக்கிறையை செலுத்தி என்னை மீட்டுக் கொண்டார். நான் அவருக்கே சொந்தம் என்று சொல்லுவோம். ஒரே ஒரு நிமிஷம் நாம் இப்பொழுது நமக்காக செலுத்தி இருக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, கருணை நிறைந்தவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறோம். உம்மால் நேசிக்கப்பட்ட இந்த ஐஸ்வர்யமான உம்முடைய அன்பின் ஆட்சியை உணர முடியாதபடி உம்மையும் விட்டு போய்விட்டான். நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியத்திலும் அவனுக்கு ஈடுபாடு இல்லாமல் போய்விட்ட அந்த நிலைமையிலே அப்பா, இன்று உம்முடைய வார்த்தை கேட்ட நாங்கள் ஒருவராயிலும் உம்முடைய மீட்பை ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகத்தக்கதாக, ஓ ஆவியான தெய்வமே, அக்னியான தெய்வமே, வல்லமையான தெய்வமே, வந்திறங்கும் வல்லமையாய் கிரியை செய்யும். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் தொடும். எல்லா பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை எங்கள் உள்ளத்திலிருந்து துரத்திவிடும். இயேசுவின் நாமத்தில் விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரகம் பொருளாசையாகிய விக்கிரகம், ரட்சிக்கக்கூடாத அந்த விக்கிரகம் இயேசுவின் நாமத்தில் அகன்று ஓடுவதாக. தொடர்ந்து எங்களோடு பேசு. நாங்கள் உமக்காக வாழ, உம் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை மேற்கண்ட தொலைபேசிகளில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen. Amen.